தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட் கேம்ப் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். GD&Tல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். ஜோமெட்ரிக்கல் டாலரன்சஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஜோமெட்ரிக்கல் டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் பர்பெண்டிகுலாரிட்டி. ஆஸ் பர் ASME Y14.5 2009 பிரகாரம் மொத்தம் 14 விதமான சிம்பிள்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த எல்லா சிம்பிள்ஸுமே ஷேப்பை தான் கண்ட்ரோல் பண்ணுமே தவிர சைஸை கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லை. ஆஸ் பர் ASME Y14.5 2018 ரிவிஷன் பிரகாரம் 2 சிம்பிள்ஸ் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஒன்று கான்சென்ட்ரிசிட்டி, இன்னொன்று சிமெட்ரிசிட்டி. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே 1 டைமென்ஷன் ஃபீச்சரான லைன் ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், 2 டைமென்ஷன் ஃபீச்சரான பிளேன் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், 3 டைமென்ஷன் ஃபீச்சரான கர்வ் சர்ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மொத்தம் இருக்கிற 14 விதமான சிம்பிள்ஸ் மொத்தம் 5 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபார்மு, ப்ரொஃபைல், ஓரியன்டேஷன், லொக்கேஷன், ரன் அவுட்ன்றது. இந்த முதல்ல 5 கேட்டகரியில் நம்மளுக்கு ஃபார்ம் தவிர மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிஸ்க்கும் நம்ம ரெஃபரன்ஸ் தேவை. தட் மீன்ஸ் டேட்டம் தேவை. ஃபார்ம் டாலரன்ஸ்க்கு டேட்டம் தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலாரிட்டி. இதில் இருக்கிற எல்லா சிம்பிள்ஸினுடைய மீனிங் என்ன, அதை எப்படி இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் கால் அவுட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுன்றது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ மேக்ஸிமம் ஜோமெட்ரிக்கல் எரர் எவ்வளோ நம்ம அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் அப்படின்றது என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் எடுத்துக்கிறோம். இந்த லைனை பொறுத்து ஒரு பேரலல் லைன் வரையணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த லைனுக்கு இணையா சேம் ஆங்கிளில் ஒரு லைன் வரைஞ்சா அது பேரலல் லைன். அதே மாதிரி ஒரு லைனு, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஆங்குலர் லைன் வரைய போகிறேன். ஸோ அந்த லைன் இருந்து சம் ஆங்கிள் டீவியேஷன்ஸில் ஒரு லைன் வரையணும், தட் இஸ் கால் ஆங்குலர் லைன். அதே மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும்னு என்ன பண்ணுறது, ஒரு லைனு அதுக்குன்னு செங்குத்தா 90 டிகிரியில் வரையாது பர்பெண்டிகுலர் லைன். இது எல்லாமே ஓரியன்டேஷன் வித் ப்ரீவியஸ் லைன். அதுலேருந்து எவ்வளோ ஆங்கிள் டீவியேஷன் ஆகுது, எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்றதை பொறுத்தா இதோட ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஆங்கிள். ஸோ மொத்தம் 3 விதமாக இருக்குது: பேரலலிசம், பர்பெண்டிகுலாரிட்டி, ஆங்குலாரிட்டின்றது. இப்போ 0 அல்லது 180 டிகிரிக்கு ஒரு ஃபீச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அது தட் இஸ் கால் பேரலலிசம். அதே மாதிரி 90 டிகிரி அல்லது 270 டிகிரி ஒரு ஃபீச்சரை, தட் மீன்ஸ் லைனோ எட்ஜோ நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால் பர்பெண்டிகுலாரிட்டி. அதே மாதிரி சர்டன் ஆங்கிளில் ஒரு ஃபீச்சர் கண்ட்ரோல் பண்ணணும்னா தட் இஸ் கால் ஆங்குலாரிட்டி. ஓகே, இது எல்லாமே நம்ம ஆங்கிள் நமக்கு தெரியும் நம்மளுக்கு, இல்லைங்களா? அப்போ ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இருக்கு பாருங்க. செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூ 0.1, 0.2, 0.05. திஸ் இஸ் நாட் ஆங்கிள். இது எவ்வளோ ஜோமெட்ரிக்கல் ஃபீச்சர் வேரி ஆகலான்ற ஒரு டிஸ்டன்ஸ். இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னது, இட் கண்ட்ரோல்ஸ் தி ஓரியன்டேஷன் எரர் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஆக்சிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டேட்டம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ பேரலலிசம் 0.1 கொடுத்துருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இந்த சர்ஃபேஸ் பேஸை பொறுத்து அப் அண்ட் டவுன் ஒரு 0.1 டீவியேஷன்ஸ்ல இருக்கலாம். அதே மாதிரி பர்பெண்டிகுலாரிட்டி 0.05 அப்படின்னும் போது ஆகும் பர்பெண்டிகுலாரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த பேஸ் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வரலாம், அதே மாதிரி ஆங்கிள் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வரலாம். இந்த 0.2, 0.05, 0.1 எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லீனியர் டிஸ்டன்ஸ், நாட் ஆங்கிள். எக்ஸாக்ட் பர்பெண்டிகுலாரிட்டி அச்சீவ் பண்ணுறது நம்மளால மேனுஃபேக்சரிங்கில் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு டீவியேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்கலாம், தட் மீன்ஸ் இந்த ஷேப் டீவியேஷன்ஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பர்பெண்டிகுலாரிட்டி ஓரியன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு 3 டைமென்ஷனல் டாலரன்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்ஃபேஸையோ ஆக்சிஸையோ அல்லது எட்ஜோ 90 டிகிரிக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலாரிட்டி. இந்த பர்பெண்டிகுலாரிட்டி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தோன்னா கட்டாயமாக இன்ஜினியரிங் டிசைனில், மேனுஃபேக்சரிங்கில் இது நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு பர்ஃபெக்டாக 2 பார்ட் அசம்பிள் ஆகணும்னா இந்த பர்பெண்டிகுலாரிட்டி கரெக்டாக நம்ம கொடுக்கணும். அதேமாதிரி ஆஃப்டர் தி அசம்பிளி அந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு இந்த பர்பெண்டிகுலாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நம்ம பர்பெண்டிகுலாரிட்டி கொடுத்துட்டோம்னா ஃபிட்டிங்கு, ஓகேங்களா, ஃபங்க்ஷன் ப்ராப்பராக நடக்கும். அப்படி இல்லைன்னா புவர் ஃபிட்டிங் ஆயிரும். தட் மீன்ஸ் சரியாக அசம்பிள் ஆகாது. சரியாக அசம்பிள் ஆகலைன்னா என்ன ஆகும், வியர் அண்ட் டியர் ஆகும், பார்ட் டேமேஜ் ஆகிடும், சீக்கிரமாக பார்ட் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் இன்ஜினியரிங் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இந்த பர்பெண்டிகுலாரிட்டி GD&T சிம்பிள் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன்.
ட்ரெயின் ஸ்டாப்பர் எடுத்துக்கிறோம். ஸோ பேஸ் அதுதான் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ், அதான் டேட்டம் சொல்கிறோம். இதை பொறுத்து இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் என்ன ஆகும், பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் கண்டிஷன். இப்போ நம்மளுக்கு இந்த பேஸ் வந்து என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கணும், எப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் வந்து எக்ஸாக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிஷன். ஓகே, இப்போ இந்த ஒரு ட்ரெயின் ஸ்டாப்பரை நான் மேனுஃபேக்சர் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல இந்த GD&T பர்பண்டிகுலாரிட்டி யூஸ் பண்ண என்ன பெனிஃபிட், யூஸ் பண்ணலன்னா என்ன பெனிஃபிட்ன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, எனக்கு வந்து 0.2 டாலரன்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணணும். அதாவது இந்த வெர்டிக்கல் ஃபேஸ் வந்து 0.2 டாலரன்ஸில் இருக்கணும், அவ்வளோதான். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த GD&T ஆஃப் பர்பண்டிகுலாரிட்டி சிம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும், அந்த ஷேப் டாலரன்ஸ் 0.2 டாலரன்ஸ் எங்கே நான் கொடுத்தாகணும், டைமென்ஷனில் கொடுத்தாகணும். அப்போ டைமென்ஷன் என்ன சொல்கிறோம், 50 + -0.1. அந்த 0.1ன்றது +0.1 -0.1. அப்போ 0.2 mm இங்கே வந்து நம்மளுக்கு டாலரன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ரைட், இந்த டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணுறோம். பட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் 50 ± -0.1ன்றது இட் இஸ் அ டைட், வெரி டைட் டாலரன்ஸ். அப்போ அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், நிறைய ரிஜெக்ஷன் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இந்த 0.1 டாலரன்ஸ் அச்சீவ் பண்ணுறது இட் இஸ் எ tedious ப்ராசஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டைமென்ஷனை ஃப்ளெக்சிபிள் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த பர்பண்டிகுலாரிட்டி டாலரன்ஸை நான் அச்சீவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த பர்பண்டிகுலாரிட்டி டாலரன்ஸ் சிம்பிள்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பர்பண்டிகுலாரிட்டி ஆஃப் தி சர்ஃபேஸ் 0.2 வேரியேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு A பாட்டம் சர்ஃபேஸ். ஆனால் இந்த டைமென்ஷனுக்கும் இந்த பர்பண்டிகுலாரிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே பாருங்க, டைமென்ஷன் வி கேன் வைட் இட் 0.5 டாலரன்ஸ். 0.5 டாலரன்ஸ் போது ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும், ரிஜெக்ஷன் ஆகாது. ஓகேங்களா, ஸோ மேனுஃபேக்சரிங் வைஸ் இப்படி தான் ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கணும். எத்தனை விதமான பர்பண்டிகுலாரிட்டி டாலரன்ஸ் இருக்கு, 2 விதமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் பர்பண்டிகுலாரிட்டி, தென் ஆக்சிஸ் பர்பண்டிகுலாரிட்டி. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் பர்பண்டிகுலாரிட்டின்றது என்னன்னா, ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸை கண்ட்ரோல் பண்ணுமோ அல்லது எந்த எட்ஜை கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த எட்ஜில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால் சர்ஃபேஸ் பர்பண்டிகுலாரிட்டி. இதே ஆக்சிஸ் பர்பண்டிகுலாரிட்டினா ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கிட்ட இருக்கும். இங்கே பாருங்க, கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, டைமென்ஷனுக்கு கீழேயோ டைமென்ஷன்ஸ் பக்கத்துலையோ டைமென்ஷன்ஸ் மேலேயோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் டைரெக்டாக ஏரோ மார்க் போட்டு பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்ஃபேஸ்லேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் எட்ஜை கொடுத்து ஒரு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்குன்னு அர்த்தம், அந்த பர்டிகுலர் எட்ஜ் வந்து 0.1 டாலரன்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமை டைமென்ஷன்ஸ்குள்ளே கொடுக்கலாம். இது வந்து சர்க்குலருக்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லாட் கட் இருக்குது. இப்போ இந்த ஸ்லாட் கட் என்ன கொடுத்துருக்கோம், 6 ± -0.1. இந்த டைமென்ஷன் நான் கண்ட்ரோல் பண்ணணும், அட் த சேம் டைம் எனக்கு பர்பண்டிகுலாரிட்டியாக இருக்கணும் இந்த ஸ்லாட்டு. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு இமேஜினரி ஆக்சிஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோலிங் தி சைஸ் பை கண்ட்ரோலிங் தி ஆக்சிஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஆக்சிஸ் பர்பண்டிகுலாரிட்டி. இந்த ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் மொத்தம் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள், செகண்ட் வந்து டாலரன்ஸ் வேல்யூ. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், மெட்டீரியல் மாடிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் அந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன், லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷனை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரலாக ஆக்சிஸ் பர்பண்டிகுலாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சர்க்குலர் ஆர் சிலிண்ட்ரிக்கல் டாலரன்ஸ் ஜோன். ஒரு சிலிண்ட்ரிக்கல் வால்யூத்துக்குள்ளே தான் அந்த ஆக்சிஸ் வந்து வேரியேஷன்ஸ் ஆகலாம். ஓகேங்களா, அந்த டாலரன்ஸ் வேல்யூக்கு முன்னாடி நம்ம டயாமீட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். டயாமீட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் கால் இட் இஸ் எ சர்க்குலர் வால்யூம் இருக்கக்கூடிய ஒரு ஜோன் அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா, இது ஹோலுக்கு மட்டும் கிடையாது, பின்னுக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபீச்சர் வந்து 2 விதமாக இருக்குது, பாசிட்டிவ் ஃபீச்சர், நெகட்டிவ் ஃபீச்சர். பாசிட்டிவ் ஃபீச்சர்னா இட்ஸ் எ பின், ஓகேவா, ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு ஷாஃப்ட். நெகட்டிவ் ஃபீச்சர்னா ஹோல். ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டயாமீட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால we are meaning that it is a cylindrical boundary அல்லது cylindrical tolerance zone நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பட் சம் பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணால் என்ன அர்த்தம்னா இன்டைரக்டாக ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை யூஸ் பண்ணலன்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சஸை கண்ட்ரோல் பண்ணுறோன்னு அர்த்தம். பை கண்ட்ரோலிங் தி சைஸ் ஆஃப் தி பின், சைஸ் ஆஃப் தி ஷாஃப்ட். இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இங்க பாருங்க மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்காரு. இப்போ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் இன்டைரக்ட்லி we are controlling the axis. அப்போ என்ன பண்றோம், நம்ம சைஸை கண்ட்ரோல் பண்ண போறோம். இந்த பின்னுடைய சைஸோ அல்லது ஷாஃப்டுடைய சைஸோ கண்ட்ரோல் பண்ண போறோம். எவ்வளவு சைஸ்க்குள்ள இருந்தால் அது அக்செப்டபிள், விர்ச்சுவல் கண்டிஷனுக்குள்ள இருந்தால் அது அக்செப்டபிள். வாட் இஸ் மீன் பை விர்ச்சுவல் கண்டிஷன்? ஏற்கனவே நம்ம இந்த GD&Tல விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் பின், விர்ச்சுவல் கண்டிஷன் ஆஃப் ஷாஃப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அதை நீங்க பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் விர்ச்சுவல் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பின்ன்றதுனால இந்த பின்னோட விர்ச்சுவல் கண்டிஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? MMC மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் பிளஸ் டாலரன்ஸ் வேல்யூ 9.5 பிளஸ் 0.3. ஸோ 9.8 வரைக்கும் நம்ம சைஸ் டிவியேஷன் ஆனால் இட் இஸ் அக்செப்டபிள். இதுவே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னு என்ன அர்த்தம்? டைரக்டா நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்றோம். எப்படி கண்ட்ரோல் பண்றோம்? ஒரு சிலிண்ட்ரிக்கல் டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், அதை கண்ட்ரோல் பண்றோம். பாருங்க 0.3 சிலிண்ட்ரிக்கல் டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள அந்த ஆக்சிஸ் இருக்கணும்ன்றது டைட்டான டாலரன்ஸை ஃபீல் பண்ணலாம், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிஜெக்ஷன் அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பின்னுக்கு. இதேமாரி ஹோலுக்கு எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்க மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை யூஸ் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை ஆஸ் ஐ செட் பிஃபோர் we are indirectly controlling the axis. சைஸ் எவ்வளோ மேக்ஸிமம் போகலாம், விர்ச்சுவல் கண்டிஷன் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்ன்றதுனால விர்ச்சுவல் கண்டிஷன் வேல்யூ என்ன, MMC மைனஸ் டாலரன்ஸ் ஜோன். இப்போ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்றது என்னது, ஹோலில் வந்து இந்த 9.4 தான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இல்லையா? இந்த 9.4 மைனஸ் 0.3 9.1. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் 9.5 எடுத்து பிளஸ் 0.3 ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பின்னுக்கு. இதே பார்த்தீங்கன்னா ஹோலுக்கு லோவஸ்ட் லிமிட் எடுத்துக்கிறேன், 9.4 மைனஸ் 0.3 எடுக்கிறேன். இது ஏன் எப்படின்றது ஏற்கனவே விர்ச்சுவல் கண்டிஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம் பாருங்க. பக்கத்திலே ஒரு ஸ்லாட். ஸோ ஆக்சிஸ் போது எப்பவுமே ஹோலு ஷாஃப்ட்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஸ்லாட்டாக கூட இருக்கலாம். இப்போ மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஐம் இன்டைரக்ட்லி கண்ட்ரோலிங் தி ஆக்சிஸ் பை யூசிங் தி டைமென்ஷன். அப்போ டைமென்ஷன்ன்றது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் இட்ஸ் ஒரு ஸ்லாட் இல்லையா? இப்போ ஸ்லாட்னும் போது லீஸ்ட் லிமிட், அதாவது லோவர் லிமிட் 6.4 இல்லையா? இந்த 6.4 மைனஸ் 0.1 அப்போ என்ன ஆகும், 6.3 இந்த சைஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் அக்செப்டபிள்னு அர்த்தம். ரைட், இப்போ நம்ம காம்பனண்ட்டை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இதை நான் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கேஜ் பின் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஹோலை செக் பண்ணுறதுக்கு கேஜ் பின்னும், அதேமாதிரி ஷாஃப்டை செக் பண்ணுறதுக்கு கேஜ் ஹோலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இட்ஸ் அ மெஷரிங் டிவைஸ் மாதிரி. அப்போ அது என்ன சைஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி விர்ச்சுவல் கண்டிஷன். எப்படி? இப்போ ஒரு பின்னு டயமீட்டர் 16 F7 ஸ்மால் f7 ஏன் கொடுத்துருக்குறாங்க, இது வந்து பின்னு. கேபிட்டல் எஃப் வரக்கூடாது. கேபிட்டல் எஃப் வந்துச்சுன்னா தட் இஸ் கால் ஹோல். ஏன் ஸ்மாலு ஏன் கேபிட்டல் அப்படின்றத ஏற்கனவே நான் உங்களுக்கு இனிஷியல் கிளாஸ் ஆஃப் GD&Tல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டர் இருந்தால் இட் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி ஹோல் சைஸ், ஸ்மால் லெட்டர் இருந்தால் இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஷாஃப்ட் சைஸ். ஓகே, இங்கே வந்து மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட் கொடுக்கல. அது என்ன பண்ண சொல்லிட்டாங்க, டேபிள்லேருந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. என்ன டேபிள் எங்கே ரெஃபர் பண்ணணும், F7 கிரேடில் பார்க்கணும். ஐடி கிரேட்ஸ்னா என்ன, மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட் ஆஃப் ஹோல் அண்ட் ஷாஃப்ட் இதெல்லாம் விடி எடுக்கிறதுன்றது ஏற்கனவே இனிஷியல் கிளாஸ் ஆஃப் GD&Tல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணும்போது எனக்கு விர்ச்சுவல் கண்டிஷன் 16.034. தட் மீன்ஸ் இந்த ஷாஃப்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் கேஜ் யூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த ஹோல் கேஜ் சைஸ் வந்து 16.34 இருக்கணும். எப்படி அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ F7 ஐடி கிரேட்ஸ் 7 ஐடி கிரேட்ஸில் எஃப்ல பார்த்தீங்கன்னா டயமீட்டர் 16க்கு என்ன அப்பர் லிமிட் என்ன லோவர் லிமிட் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, -16 மைக்ரான்ஸு, லோவர் லிமிட் வந்து -34 மைக்ரான்ஸு. இந்த வேல்யூவை இந்த 16 ஆட் பண்ணினா உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் மினிமம் லிமிட் தெரிஞ்சிடும். இது வந்து ஷாஃப்ட்னும் போது மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் என்னது 15.984 தான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது பின்ன்றதுனால விர்ச்சுவல் கண்டிஷன் என்ன வரும், மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் பிளஸ் டாலரன்ஸ் எவ்வளோ 0.05 ஆட் பண்ணினா நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிடும் 16.034. இதுமாரி விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பின்ன நான் செக் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய கேஜ் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன சைஸில் இருக்கணுன்றதுக்காக தான் இதை நான் வைக்கிறேன். இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனை யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ எக்ஸஸான டாலரன்ஸ் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் டைமென்ஷன் மேக்ஸிமம்
மினிமம் சைஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மைக்ரான்ஸ் கிடச்சிது. அதோட நம்மளுக்கு ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் கொடுத்துருக்கக்கூடிய டாலரன்ஸ் 50 மைக்ரான்ஸ். ஸோ மொத்தமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு 68 மைக்ரான்ஸ் டாலரன்ஸ் நம்மளுக்கு எக்ஸஸாக கிடச்சிருக்குது. இப்போ எக்ஸஸாக கிடைக்கும் போது மேனுஃபேக்சரிங்கும் கொஞ்சம் லிபரலாக இருக்கும், ரிஜெக்ஷன் அவாய்ட் பண்ண முடியும், சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பர்பண்டிகுலாரிட்டி சிம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து சிலிண்டர், ஹோல் மட்டும் கிடையாது, கோனுக்கும் யூஸ் பண்ண முடியும். இந்த கோனில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் a ஸ்ட்ரைட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுத்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆக்சிஸை 90 டிகிரி கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு அந்த கோனுடைய சர்க்குலாரிட்டி நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஓகே, ரைட். இப்போ இந்த கேஜ் விஷயமா பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிளேட்டில் வந்து ஹோல் வந்து 10 mm டயாமீட்டர் +or-0.1. இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, ஜியோமெட்ரிக்கல் எரர் வந்து 0.2. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம வந்து விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிங்க. விர்ச்சுவல் கண்டிஷன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹோலை செக் பண்ணக்கூடிய கேஜ் இருக்கு பாருங்க, பின் கேஜ், அது என்ன சைஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி நண்பர்கள், இப்போ பாருங்க, மேக்ஸிமம் சைஸ் மினிமம் சைஸ் ஆஃப் த ஹோல் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஹோல்ன்றதுனால லீஸ்ட் வேல்யூ தான் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். ரைட். இதோட நம்ம என்ன பண்ணுறோம்? டாலரன்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹோல். மைனஸ் பண்ண 9.7. இந்த 9.7 தான் விர்ச்சுவல் கண்டிஷன். அப்போது இந்த ஹோலை செக் பண்ணக்கூடிய கேஜ், பின் கேஜ் என்ன சைஸ் இருக்கணும்? 9.7 இருக்கும். இதுதாங்க பின் கேஜ். பின் கேஜினுடைய பின்னு பார்த்தீங்கன்னா 9.7. ஸோ இது வந்து கேஜ் செக் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹோல் வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு கேஜ். ஓகேங்களா? அந்த கேஜ் இருக்கக்கூடிய பின் சைஸ் என்னது? 9.7. இட் இஸ் ஈக்குவல் டு விர்ச்சுவல் கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த பின்னு வந்து ஹோல்குள்ளே போகலை அப்படின்னா இட் இஸ் ரிஜெக்டட். ஏன்னா ஹோல் வந்து சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? ரைட். இதே ஹோல் வந்து ரொம்ப லூஸாக போகுது, ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து ஹோல் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஹோல் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ண முடியும். ஓகே, இதுதாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த பின் ஹோல் ரெண்டுத்துக்கான கேஜ் வேணும் இல்லையா? அந்த கேஜினுடைய சைஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா மூலம் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, இப்போ இது வரைக்கும் பர்பண்டிகுலாரிட்டியினுடைய ஆக்சிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பர்பண்டிகுலாரிட்டி ஆஃப் சர்ஃபேஸு, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, அதுக்கு கண்ட்ரோல் ஃப்ரேம் எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி நண்பர்களே, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.